நம்பியாண்டார் நம்பி ராஜராஜ சோழனுடைய ஆணையினால 12 திருமுறைகளையும் தொகுக்கிறார். ஆனா அவரையே பிள்ளையார் ஆட்கொண்டாரு. எப்படின்னா, நம்பியாண்டார் நம்பி சின்ன வயசா இருக்கும்போது, அதாவது பள்ளிக்கூடம் படிக்கிற வயசு, அந்த வயசுல இருக்கும்போது அப்பா தினமும் பொல்லா பிள்ளையாருங்கிற ஒரு திருக்கோயிலுக்கு போய் அந்த பிள்ளையாரை அபிஷேகம்லாம் செய்து அவருக்கு நெய்வேத்தியம் கொடுக்கறது வழக்கமா கொண்டிருப்பாரு. ஒரு சமயம் அப்பா ஊருக்கு போவாரு. அப்போ தன்னுடைய பிள்ளையை அழைத்து, நாளைக்கு நீ போய் பிள்ளையாருக்கு நெய்வேத்தியம்லாம் செஞ்சுடு, நான் ஊர்ல இருந்து வர வரைக்கும் நீ தான் பாத்துக்கணும்னு சொல்றாரு. இந்த நம்பியாண்டார் நம்பியும் அதை விருப்போடு ஏற்றுக்கொண்டு அம்மா நெய்வேத்தியம் சமைச்சு கொடுக்க அதை எடுத்துட்டு போய் பிள்ளையாருக்கு படைக்கிறதுக்கு முன்னாடி பிள்ளையாருக்கு அபிஷேகம்லாம் செஞ்சு பிள்ளையாருக்கு படைக்கிறாரு. படைச்ச உடனே இந்த குழந்தை என்ன நினைச்சுக்குதுன்னா, பிள்ளையார் தினமும் சாப்பிட்டு போவாருன்னு நினைச்சுக்குது. அப்போ பிள்ளையார் ரொம்ப நேரமா வரவே இல்லைன்னு சொன்ன உடனே இந்த புள்ள ரொம்ப அழுது பாருங்க. அழுந்து அங்க இருந்து அந்த மூஷிகம் இருக்கு இல்லையா, அந்த மூஷிகத்துக்கு மீது தன்னுடைய தலையை முட்டிக்க போகுது. அப்ப பிள்ளையார் வந்துடுறாரு. காட்சி கொடுத்து இந்த பிள்ளையுடைய வேண்டுதலுக்காக அந்த பிள்ளை கொடுத்து அந்த நெய்வேத்தியத்தை சாப்பிடுறாரு. இது அவங்க அப்பா ஊர்ல இருந்து வர வரைக்கும் இது தினமும் நடக்குது. அம்மா கேக்குறா, ஏன்னா அப்பா நெய்வேத்தியம் கொண்டு போனா சுவாமிக்கு படைப்பாரு, திரும்ப கொண்டுட்டு வந்துருவாரு. ஆனா இந்த புள்ள கொண்டு போற நெய்வேத்தியம் திருப்பி வீட்டுக்கே வர மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி அம்மா நினைக்கிறா. இதை அப்பாவும் வந்துடுறாரு. வந்த உடனே அப்பா கிட்ட அம்மா சொல்ல, இந்த பிள்ளைகிட்ட 2 பேருமா சேர்ந்து கேட்கறாங்க. இந்த புள்ள சொல்லுது, தினமும் பிள்ளையாரு தான் சாப்பிடுறாரு, நான் எடுத்துட்டு சாப்பிடறதே இல்லைன்னு சொன்ன உடனே அப்பாவும் அம்மாவும் பிள்ளைய கண்டிக்கிறாங்க. இந்த வயசுல நீ இப்படி போய் சொல்றியா அப்படின்னு. அந்த புள்ள சொல்லுது, இல்ல நான் சாப்பிடறதே இல்ல, பிள்ளையார் தான் தினமும் சாப்பிடுறாருன்னு அந்த புள்ள சொல்லுது. சரி, நாளைக்கு நாங்க 2 பேரும் வரோம், பிள்ளையார் சாப்பிடுறாரா இல்லையான்னு பாத்துறோம்னு சொல்லி அடுத்த நாள் நெய்வேத்தியம் படைத்து அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து இந்த பிள்ளையை அழைச்சு கொண்டு கோயிலுக்கு போறாங்க. தினம் அதே போல இந்த பிள்ளை அபிஷேகம் செய்த உடனே இந்த பிள்ளை என்ன பண்ணுது, நெய்வேத்தியத்தை பிள்ளையாருக்கு கொடுக்குது. பிள்ளையார் டெய்லி எப்படி சாப்பிட்டாரோ அதே போல அன்றைக்கும் அந்த பிள்ளையார் நெய்வேத்தியத்தை ஏற்றுக்கொண்டார்.